இப்படி முறுகலான ஓட்ஸ் தோசையை செய்து சாப்பிடுங்க. பொதுவாக ஓட்ஸ் சாப்பிடுவதன் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும் என்பது பலரும் தெரிந்ததே. இவை கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இதய நோயை உருவாக்கும் அபாயத்தை குறைக்கும் என ஆராய்ச்சி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பலரும் ஓட்ஸை கொண்டு கஞ்சி தயாரித்து அருந்துவர். ஆனால் இது பலருக்கும் பிடிக்காததாக மாறிவிடுகிறது. இதை ஆரோக்கியமான முறையில் மாற்று வழியாக ஓட்ஸை பயன்படுத்தி தோசை தயார் செய்து சாப்பிடலாம். ஓட்ஸை காலை உணவுக்கு ஒரே மாதிரி எடுப்பதற்கு பதிலாக தோசை, இட்லி போல பல்வேறு வகையாக சமையல் செய்து சாப்பிடலாம். இதில் முறுவலான, சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஓட்ஸ் தோசை தயார் செய்யும் முறை குறித்து காணலாம். ஓட்ஸ் தோசை தயார் செய்யும் முறை. தேவையானவை: ஓட்ஸ் அரை கப், சீரகம் அரை டீஸ்பூன், ரவை 1/4 கப், அரிசி மாவு 1/4 கப், வெங்காயம் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, தயிர் 1/4 கப், இஞ்சி துருவியது அரை டீஸ்பூன், தண்ணீர் தேவைக்கேற்ப, உப்பு தேவையான அளவு. முதலில் ஓட்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நன்றாக அரைத்து பொடியாக்கிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒரு பாத்திரம் ஒன்றில் ஓட்ஸ் பொடியை சேர்த்து பின் ஒன்றன் பின் ஒன்றாக சீரகம், அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு போன்றவற்றை சேர்த்து கலக்க வேண்டும். பிறகு கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, துருவிய இஞ்சி, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் துண்டுகள், தயிர் சேர்க்க வேண்டும். இதனுடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். பின் ரவையையும் தோசை மாவுடன் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். பின்னர் மாவை 10 முதல் 15 நிமிடங்கள் ஊற வைக்கலாம். இப்போது இந்த மாவை அடுப்பில் தோசை கல்லை வைத்து வழக்கம் போல தோசை ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மொறுமொறுப்பான தோசையாக உட்கொள்ளலாம். இப்போது சுவையான ஓட்ஸ் தோசை தயாராகிவிட்டது. இவ்வாறு சூப்பரான, சுவையான ஓட்ஸ் தோசையை சாப்பிடுவது கலோரியை அதிகரிக்காது. இது மகிழ்ச்சியானதாக அமைவதுடன் விரும்பிய உணவாகவும் அமைகிறது. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.